ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுகால் பரமானந்தமே. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்கள். அவர் கேருபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பராக்கிரமும் உம்முடைய நாமம் அவர் துதிக்கப்படுவதாக, அது பரிசுத்தம் உள்ளது. எங்களை நேசிக்கிற அன்பினல் ஆண்டவரே, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் செய்து ஓயாமல் துதிக்கப்படுகிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஒரு விசையாக உம்மை நோக்கி பார்க்கும்படியாக இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளிலே வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆயுசு நாட்களை கூட்டி தந்து, மாதங்களை கூட்டி தந்து, தொடர்ந்து உம்முடைய சமூகத்துக்குள்ளாக வந்து தேவன் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற நன்மைகளை எண்ணி அவரை துதிக்கும்படியாக, அவருக்குள்ளாக வளரும்படியாக, அவரை சார்ந்து தொடர்ந்து எங்களுடைய ஜீவியத்தை ஜீவிக்கும்படியாக இந்த ஆராதனை வேலைக்குள்ளாக வருவதற்கு எங்கள் கிருபை தந்திருக்கிறேன். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய வேண்டுதல்கள், நம்முடைய வார்த்தை யாவும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தொடர்ந்து பிரயோஜனமாக இருக்கவும், தொடர்ந்து இந்த விசுவாச ஓட்டத்திலே உமக்கு பிரியமாக நாங்கள் நடக்கவும் தேவரே நீர் கிருபை தந்தரல வேண்டும் என்று நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை வேலை முற்றிலுமாக நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் 9வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 9. பூலோகத்தாரேயாவரோ கர்த்தாவில் களி கூருங்கள், ஆனந்தத்தோடு சோஸ்திரா செலுத்தி பாடவாருங்கள். பராபரன்மை தெய்வமே நாமல்லவ சேஷ்டிதா, நாம் ஜனமவராஜனே, நாமந்தையவர் மேய்ப்பனாம். கம்பீரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள், சிறந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்தர் தயாளர் இரக்கம் அவர்க்கு என்றும் உள்ளது, அவர் அநாதி சத்தியம் மாறாமல் என்றும் நிற்குமே. வேண்மானிலாட்சி செய்கிற திரியேக தெய்வமாகிய பிதா குமாரனாவிக்கோ சதா ஸ்துதி உண்டாகவோ.
பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தப்படும் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்னங்களை பதவிந்து தாரும். இனி விரோதமாக குற்றத்தை நாம் மன்னிக்கிறது போல என் குற்றங்களுக்கு மன்னியும். என் சூழ்நிலை பிரவேசிக்கப்படாமல் தீமுடித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் நமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் இந்த பரிசுத்த ஆவியானவர் நேர்தலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரபலம் எல்லாவற்றையும் எங்கள் திருப்பத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் என கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் இரண்டாம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உம்மை பற்றிய உறுதியான பயபக்தியிலும் அன்பிலும் நீர் வரக்கிறவர்களை தவறாமல் என்றென்றைக்கும் ஆதரித்து ஆளுகிறீரே. எங்களை உம்முடைய தயவுள்ள விசாரணையினால் காப்பாற்றி நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை பற்றின பக்தியையும் அன்பையும் உள்ளவர்களாக இருக்கும்படி செய்தரல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் அமர்வோம். வாசிக்கும்படியான வேத பகுதிகள் 1 மற்றும் 2 வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ளது. 1 வேத பாடம் செப்பனியா 3 அதிகாரம் 14 முதல் 19 முடிய. செப்பனியா 3 அதிகாரம் 14 வசனம் தொடங்கி 19 வசனம் முடிய. சீயோன் குமார்த்தியே, கெம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமார்த்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டனவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள 1 வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவன் தாமே இந்த வாசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் யாக்கோபு எழுதின நிருபம் 5 அதிகாரம் 13 வசனம் முதல் 20 வசனம் வரை. ஜேம்ஸ் சாப்டர் 5 verses 13 to 20. யாக்கோபு 5 அதிகாரம் 13 வசனம் முதல். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலேயே ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும்.
நீங்கள் சுஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்கள் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். வாசிக்க முடியாத குறிக்கப்பட்ட நிருபவாகியம் வாசாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமிழ் பரிசுத்தம் இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. The gospel reading is taken from St. Mark chapter 2 verses 1 to 12. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தை கேளுங்கள். சில நாட்களுக்கு பின்பு இயேசு மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்கவும் இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேல் கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்காரக்காரனை கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் செய்கிறது என்ன? தேவன் ஒருவரை அண்டி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவிலே அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்கத்தக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறியும்படிக்கு என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லையே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்றார் என்பது கிறிஸ்துவே சோஸ்திரா உண்டாவதாக. வானத்தையும் பூமியையோ காணப்படுதமான எல்லாவற்றையும் பரிசுத்தராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாகிய தேவனுடைய ஒரே பேரான இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சர்வவல்லமையுள்ள உண்மை பிதாவினாலே ஜெனிக்கப்பட்டவர், தேவத்தை தேவமானவர், சகலத்தை உண்டாக்கினவர், மறைய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரந்துக்கு இறங்கி பரிசுத்த ஆவியானவராலே கனிவத்தை எதிர்த்து மனிதனாம் நமக்கு காலத்தில் சிலரைண்டு பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கின்படி முன்னாள் வைத்திருந்தார். பரந்துக்கு ஏறி பிதாவளது பசுமையிட்டிருக்கிறார். உயிரோடு மைத்தின் நேர்ந்திருக்க மகிமை திரும்ப வருவார். அப்படி ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கத்திரமாய் ஜீவனை கொடுக்கிறோமாய் பிதாவுக்கு மருந்து புறப்படுகிறோமாய் பிதாவுக்கு மருந்து சோழ்த்திருக்கப்படுகிறோமாய் தீர்த்தசி மூலமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான திருச்சபை விசுவாசிக்கிறேன். பாவமனுக்கு நேம் கேட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கிறேன். மரித்தோர் வைத்தலோ மறுமைகள் ஜீவனுண்டு காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம்.
அறிவிப்புகள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஜெமி ஏபிள் தனது பிறந்தநாளை ஜூன் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடுகிறார். கிறிஸ்தவ சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் எபிரேயர் 6:14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகுவேன் என்றார். திருமண நாள் வாழ்த்துக்கள். பிரதர் ஆசிரியர் நலத்தம்பி அவர்களும் சகோதரி மரியா ஆசிரியர் அவர்களும் தங்களுடைய திருமண நாளை ஜூன் மாதம் 12ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்தவ சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களை பிள்ளைகளுக்கு தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு கேட்டதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பிறந்த நாளை கொண்டாட பிள்ளைகளுக்காகவும் திருமண நாளை கொண்டாட பிள்ளைகளுக்காகவும் நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையாயினீர். நீரே நோவரும் காலமாய் எம் நம்பிக்கையாவீர். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. கத்தாவே, இந்த வார்த்தலை கத்தாவே தம்முடைய பிறந்த நாளையும் திருமண நாளை கொண்டாடி நம்முடைய பிள்ளைகளை கத்தாவே நம்முடைய கரத்தில் நாங்கள் கொண்டிக்கிறோம்ப்பா. ஜெபிக்காக விசேஷமாக ஜெபிக்கணும் கத்தாவே. கத்தாவே, கடந்த ஆண்டு முழுதும் கத்தாவே நன்மையான கிருபையை முடிசூட்டி கத்தாவே இந்த புதிய ஆண்டை கத்தாவே இந்த வார்த்தலை காண செய்கிறீங்க. அதற்காக நன்றி ராஜா. சொன்ன வாக்குத்தத்தப்படி கத்தாவே நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே என்று சொன்ன தேவன் இன்று கத்தாவே முதலுக்கு கற்பத்தின் கணின் கத்தாவே நீங்கள் கொடுத்து கத்தாவே தாயும் சேயும் கத்தாவே நீங்கள் சுவத்திரமா பிரித்து எடுத்து நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா. சரத்தையும் கத்தாவே உங்களுடைய கரத்தில் கொடுக்கணும்ப்பா. இந்த புதிய ஆண்டு முழுவதும் கத்தாவே பிள்ளைகள் ஆசீர்வதித்து வளர்த்துங்கப்பா. அதே போல் கத்தாவே திருமண நாளை கொண்டாடுகிற ஆசிரியர் ஐயாக்காக மரியா சிஸ்டருக்காக விசேஷமாக ஜபிக்கும் கத்தாவே. கடந்து வந்து பாதையிலும் கத்தாவே உங்களுடைய கிருபை பிள்ளைகளை தாங்கினது அதற்காக நன்றி ராஜா. இந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே சில வாக்குத்தத்தப்படி கத்தாவே என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாமன பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே பிள்ளைகள் நடத்தி செல்வதற்காக நன்றி ராஜா. எவருக்கெல்லாம் கத்தாவே ஜபிக்கிறார்களோ உண்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் கத்தாவே நீங்கள் அருகில் இருந்து கத்தாவே நீங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களும் கத்தாவே நீங்கள் ஏற்ற நேரத்தில் செய்து முடித்து பிள்ளைகளை மகிழ்ச்சியாக வைப்பதற்காக நன்றி ராஜா. ஆசீர்வதித்து வழியிடுங்கப்பா. துதி கனா மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். மெமரி வேர்ஸ் பை சில்ட்ரன். யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபு 5:16. The church shares in Christ's authority. Therefore confess your sins to each other and pray for each other. James 5:16. Amen. Amen. நீங்கள் சுத்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்காக அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபு 5:16. ஆமென். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபு 5:16. Therefore confess your sins to each other and pray for each other that you may be healed. James 5:16. Amen. Amen. ஆமென். இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம்.
என்னையும் ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு சோஸ்திரம். லாஸ்ட் வீக் வந்து ஜனாயாவை நாங்கள் ஸ்டமக் பெயினுக்காக அட்மிட் பண்ண வேண்டியிருந்தது. இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்டமக் பெயின். அவளால் அப்படி ஒழுங்காக நேராக நிற்கவும் முடியலை. படுத்திருந்ததும் ஃபுல் ஒரே பொசிஷனில் தான் வரும்போது காயில் ஆகி படுத்திருந்தா. நாங்களும் அது முதல்ல ஒரு ஹீட்னால ஒரு வேளை ஸ்டமக் அப்செட் ஆகிருக்கும், ஸ்டமக் கிராம்பாக இருக்கணும். நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் நார்மல் ஃபிசிஷியன்ட்ட நாங்கள் மெடிசன் வாங்கினோம். 2 நாள் ஆச்சு. அது கொஞ்சம் கூட அவளால் சாப்பிடவும் முடியலை. மெடிசன் கூட அவளுக்கு வயிற்றில் தங்கலை. மெடிசனுக்காக வாமிட்டிங் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் வாமிட்டிங்கில் மெடிசன் கொடுத்தாலும் அதுவும் அவளுக்கு வாமிட் தான் ஆகிட்டு இருந்தது. ஸோ கண்டினியூஸ் 2 days அவளால் ஒன்றுமே சாப்பிட முடியலை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சண்டேயாக இருந்ததுனால வி குடன்ட் டேக் எனி பீடியாட்ரிக் அப்பாயின்மெண்ட் ஆல்சோ. பிறகு திரும்ப டாக்டர்கிட்ட கொண்டு போனோம். இமீடியட்டாக எக்ஸ்ரேலாம் எடுக்க சொன்னாங்க. தட் இஸ் பிகாஸ் அவள் அதுக்கு முன்னால் தான் ப்ளே கிரவுண்ட்லேருந்து சீசாவிலேருந்து விழுந்தா. ஸோ நாங்கள் நினச்சோம் ஹீட்னால சப்போஸ் அது ரிலீஃப் ஆகட்டா ஒருவேளை அவளுக்கு ரிப் போன்ஸ் இல்லைனா எங்கேயாவது அவளுக்கு பட்டிருக்கும் அந்த சீசாவிலேருந்து விழுந்தது. ஸோ டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். ஸோ எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல என்னாச்சுன்னா இன்டெஸ்டைன் பக்கத்துலலாம் ஃப்ளூயிட் டெபாசிஷன் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ வி ஹேட் டு டேக் அ சிடி ஸ்கேன். பிறகு சிடி ஸ்கேன் எடுத்தோன்னே அவளுக்கு உள்ளே இருந்த ஆர்கன்ஸ்லாம் ரொம்ப வீங்கி இருந்துன்னு சொன்னாங்க. நாங்களும் ரொம்ப பயந்துட்டோம், இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபால்க்கு இப்படிலாம் ஆகுமான்னு. ஸோ வி இமிடியட்லி டுக் அவுட் டு த பீடியாட்ரிஷியன். நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போனோம். ஸோ அங்கே பிளட்லாம் செக்அப் பண்ணாங்க. பிளட் செக்அப் பண்ணால் WBC வந்து நார்மல் கவுண்ட் மேக்ஸிமம் 11,000 தான் இருக்கணும். இவளுக்கு 33,000 இருந்திருக்கு. அப்புறம் அந்த கிட்னிக்குள்ளதும் எல்லாம் செக் பண்ணாங்க. அதுவும் மேக்ஸிமம் 12 தான் இருக்கணும். இவளுக்கு தட் இஸ் ஆல்சோ 3 மடங்கு எல்லாமே ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இன்டர்னலி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு. அதனால தான் அவளுக்கு அப்படியே வயிறு வலிச்சிருந்து. பிறகு சிடி ஸ்கேன் எடுத்தோம். அதுக்கு பிறகு இமீடியட்டாக சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. சிடி ஸ்கேனில் பேன்க்ரியாஸ் வந்து க்ரானிக் பேன்க்ரியாட்டிஸ், அதுக்கு பேன்க்ரியான்னு ஒரு ஆர்கன் அவளுக்கு ஃபுல் ஸ்வெல் ஆகி இன்ஃபெக்ஷன்லாம் இருந்து. ஸோ இமீடியட்லி நாங்கள் அவளுக்கு 5 days நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். அதுக்கு பிறகு ஷீ இஸ் ஃபைன் நவ் ஆல்சோ. இப்போது ஸ்டமக் பெயின் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஷி ஹஸ் ஸ்டார்டட் கோயிங் டு ஸ்கூல். ஆனாலும் அந்த திடீர்னு இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பெயின், அதுவும் இல்லாமல் பேன்க்ரியாஸ் வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இவ்வளோ சின்ன குழந்தைக்கு வந்து இட் இஸ் வெரி ரேர் தட் இப்படி ஒரு ஆர்கன் இந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறது. 40-45 இயர்ஸ்க்கு பிறகு ஆல்கோஹால் இல்லைனா ஏதாவது கண்டினியூஸ் மெடிக்கேஷன் ட்ரக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சீனியர் சிட்டிசன்ஸ் இல்லைனா above 40 ஆகும். ஸோ ஃபார் 6-year-old சைல்டு இந்த மாதிரி பேன்க்ரியாஸ் ஸ்வெல் ஆகிறதுலாம் ரொம்ப ரேர். ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் த ரூட் காஸ். ஸோ அதுக்காக திரும்ப ஒரு 2 weeks இருந்து திரும்ப ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. திரும்ப அவளுக்கு பிளட் டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட எல்லா ப்ரேயருக்காகவும் ரொம்ப நன்றி. நான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் கூட வந்து பார்த்துருக்கீங்க, அதுக்காகவும் ரொம்ப நன்றி. அவளுக்காக ப்ரே பண்ணதுக்காகவும் நன்றி. ஷீ இஸ் ஃபைன். ஆனாலுமே அவளுக்கு 2 weeks கழிச்சு திரும்ப ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே பிளட் ரிப்போர்ட் எல்லாமே நார்மல் ஆகிறதுக்கு நீங்கள் எல்லோரும் அவளை கண்டினியூஸ்லி ப்ரேயரில் வச்சுக்கிடுங்க. தேவன் தாமே இந்த சிறு சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை உங்கள் மத்தியில் சிறு சாட்சியம் உங்கள் எல்லோரும் தெரிஞ்ச மாதிரி நான் போன வாரம் ஊருக்கு வந்து ஜெமிக்கு வந்து இப்போ நாங்கள் போயிருக்கும்போது ஊருக்கு போயிருக்கும்போது டெஸ்ட் செக்அப் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான் டேட் கொடுத்துருந்தாங்க. கொடுத்தது பிறகு அதுக்கப்புறம் இப்போது நாங்கள் ஊரில் வந்த பிறகு ஒரு செக்அப் போயிருந்தாங்க. செக்அப் இருக்கும்போது இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே 20ஆம் தேதிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி டேட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் அவளுக்கு வயிறு வலிக்குது அப்படின்ட்டு உடனே எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போனால் அது இந்த டெலிவரிக்குள்ள வலி தான், அதனால் நீங்கள் இப்போ உடனே அட்மிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அட்மிட் பண்ணால் அது குழந்தையோட கீழே இறங்கலை, தலை இறங்காமல் இருக்குது. ஆனால் ரத்தமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. உடனே நீ சிசரிங் தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சிசரிங் பண்ணி நல்லபடியாக எடுத்தாங்க. குழந்தை எடுத்துட்டாங்க. பையன் வந்து பிறந்திருக்கிறாங்க. பையன் பிறந்துறான். அதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் என் வாழ்க்கையில் கடவுள் எவ்வளோ நன்றி செலுத்துறாங்க. அதை நினச்சி பார்த்தா இன்னும் ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்க்கும்போது நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவனாக இருந்து என்னை இவ்வளவாக என்னை ஆசீர்வதித்து வழிநடத்த அந்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இன்னும் எல்லா காரியங்களிலும் கடவுள் என்னோடு இருக்கும்படியாக நீங்கள் எல்லாரும் உங்களுடைய குடும்ப ஜபங்களையும் தனி ஜபங்களையும் எல்லா ஜபங்களையும் நினைத்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சிறுச்சாடிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு
எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். என்னையும் ஒரு சிறு சாட்சியாக தேவன் உங்கள் மத்தியிலே நிறுத்தின தேவனுக்கு உள்ளத்தினால்த்திருந்து நன்றி செலுத்துகிறேன். கடந்த 5 மாதமும் கண்ணின் மணியை போல் வந்த வரவிருந்த எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து 6வது மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை காண செய்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்யாத நாளே கிடையாது. பாவியாக என்மேல் கிருபையாக இருந்து எங்கள் குடும்பத்தை அற்புதமாக நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் கடந்த 2 மாதமாக எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரங்க சர்ச்சுக்கே வரல. ரொம்ப பாரமாக இருந்துச்சு. வரணும்னு சொன்னாலே எனக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, எனக்கு நடக்க முடியல, அன்றைக்கி தான் எனக்கு இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிசாசை இனிமே விரட்டுறதுக்கு தான் நானும் பாரத்தோட உபவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு எப்படியாவது கர்த்தர் அவங்க வாயால், நான் அதுக்காக தான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களோட அவங்க ஆண்டவரோட போராடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் போன வாரமும் தடை பண்ணிட்டார். அதுக்கு முந்தின வாரமும் இந்த ஈஸ்டர்லேருந்து அவங்க வரவே இல்லை. எனக்கு ரொம்ப பாரம்னா ரொம்ப பாரம். ஆனால் அவங்க உடம்புல ஒரு பலவீனமும் கிடையாது. அந்த பிசாசு அவங்கள அப்படி போக விடாமல், வீட்டை விட்டு தான் வெளில போக விடாமல் இருந்துச்சுன்னா சர்ச்சுக்கு கூட வர விடாமல் ஆக்கிட்டே அப்படின்னு ரொம்ப பாரத்தோடு நான் வேதனையோடு இருந்தேன். ஆனால் கூட அவங்களுடைய பாவத்தையும் மன்னித்து எங்கள் குடும்பத்தின் பாவத்தையும் தோஷத்தையும் நீக்கி அற்புதமாக அந்த நாளில் போன வாரமே சொன்னாங்க, நான் இன்னும் அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக, போன வாரம் ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் அவங்க முழுமையாக ஆயத்தமாகாதனால கர்த்தராக பார்த்து போன வாரம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சர்ச்சில் வேறு இடத்துல சர்ச்சாக இருந்துச்சு. அப்போ அவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் சர்ச் இல்லை. இப்போ நான் சொல்லுவேன், இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர், நீங்கள் இன்றைக்கி தயாராகிட்டீங்க, ஆனால் சர்ச் இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் அவங்க ஃபோன் பண்ணி ஆசிரியருக்கு கேட்டு பார்த்தாங்க. அவன் ஊரில் இருந்தான். அப்போ நான் சொன்னேன், இப்போமாவது இனிமையாவது உங்களுக்கு கிடைச்ச இந்த பாக்கியத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு மறுவாரமும் ஆயத்தப்படுத்தினாங்க. ஆனால் இந்த வாரம் நான் சொன்னேன், அடுத்த வாரம் வரணும்னா அதுக்கடையில் இப்போ பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவங்க 4 மாத்திரை 5 மாத்திரை நான் ஓவர் டோஸ் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதுக்காகவும் பாரத்தோட ஜோமன் இந்த மாத்திரை சாப்பிட்டனால தான் அவங்க வாழ்க்கையே கெட்டு போச்சு. இப்போ நான் ஒரு 5 நாள் ஆச்சு, 3 மாத்திரைக்கு மேலே அவங்களுக்கு கொடுக்குறதே கிடையாது. ஆனால் நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க. இப்போ தான் அந்த மாத்திரை குறைஞ்சதுக்கப்புறம் நான் கரெக்டாக காலையில் 11 மணிக்கு தான் கொடுப்பேன். அவங்க இல்லாட்டா 6 மணிலேருந்து ராமாயணம் ஆடுவாங்க. அதை என்னை பஞ்சரிச்சுடுவாங்க, விடிய என்னை தூங்க விட மாட்டாங்க. ஆனால் கூட நான் பிசாசு ஜெயிக்குமா ஏசப்பா ஜெயிப்பாங்களான்னு நான் அவங்ககிட்ட சவால் போடுவேன். ஆனால் கடைசியில் அவன் சின்னவனும் சத்தம் போடுவான், மூச்சுக்கிட்டாமல் பசங்க படுங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஒரே காரணத்துக்கு, அந்த ஒரு பயத்தில் பிசாசு ஓடின்னு போச்சு. மாத்திரையும் கம்மி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், அழகாக ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல கூட தடை இல்லாமல், தங்கு தடை இல்லாமல் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி என்னை கையை பிடிச்சி கரெக்டாங்க ஒரு இடத்துலையும் ஆல்ட் இல்லாமல் கடன்னு சர்ச்சுக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த அதாவது ஆவியில் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் தேவனை தரிசிக்க முடியும். அந்த பசி தாகமெல்லாம் நம்மளுக்கு உள்ளத்தின் ஆழத்துலேருந்து வரணும். ஆண்டோடைய சமூகத்தில் ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் என்றைக்கு மனசார நினச்சி அவருக்கு துரோகம் பண்ணாமல், ஏன்னா அவர் கொடுத்த அந்த சரீரத்தை அவருக்குன்னு செலவழிக்க நான் ஆயத்தமாக ஆலயத்துக்கு போவேன்னு நீங்கள் என்றைக்கு தீர்மானம் பண்ணீங்களோ அன்றைக்கி ஆண்டவர் உங்களை கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி கர்த்தர்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பிசாசு இனி அவங்கள தொடவே செய்யாதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவங்களுக்காக ஜெபிச்ச உங்கள் எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நான் திருச்சபையாக சேர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்காத ஆட்களே கிடையாது. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் அற்புதமாக அதிசயமாக அவங்கள நம்ம மத்தியில் கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நான் கோடி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் குடும்பமாக நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல நாங்கள் பாவம் செய்த போதிலும் அவர் எங்கள் பாவங்களை மன்னித்து அவருக்கு தகுதியான முறையில் எங்கள் குடும்பத்தை நடத்தி வருகிறார். அதற்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இந்த சிறு சாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. ஆமாம். துளனியை கொஞ்சம் கூட்டங்க கூடாத கூட சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட போக மாட்டாரு. நன்றி ஐயா, நன்றி.
சோத்ரம். 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 தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பு நல்ல ஆண்டவரே, ஒரு விசையாக உங்களுடைய சமூகத்திலே சாட்சிகளாக நிற்பதற்கு தேவரீர் கிருபை பாராட்டி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவரீர் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாக்கிறீர், வழி நடத்துகிறீர், உங்களுடைய கிருபையை கொண்டு எங்களை தாங்குகிறீர். அதை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கேட்ட எல்லா சாட்சிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பு மகிழ்ச்சிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே ஏற்பட்ட பலவீனங்கள்லேருந்து தேவரீர் ஒரு நல்ல விடுதலையை தந்து வருகிறீர். அதை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து பரிபூர்ணமான சுகத்தை தந்து ஆண்டவரே, இது எது நிமித்தமாக ஆயிட்டு என்று தெரியாத சூழ்நிலையிலும் தேவன் ஒரு நல்ல விடுதலையை தந்து ஆச்சரியப்படத்தக்கதாக தொடர்ந்து ஆண்டவரே நல்ல சரீரத்தில் ஆரோக்கியத்தை தந்து நீர் வழி நடத்தி அருள வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அன்பு குட்டி மகளை நீர் பாதுகாத்து கொண்டருளும், வேண்டியதான நல்ல பலனை நீ தந்தருளும் சுவாமி. அவளோடு கூட இருந்து எல்லா விதமான பயங்களையும் எல்லா விதமான பலவீனங்களையும் நீர் மாற்றி தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு மகிமையாக செயல்படுத்தி அருள வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அதே போல் அன்பு ஜெமியாக்காவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலே நீர் கொடுத்திருக்கிற அன்பான கற்பத்தின் கனிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரீர் ஏற்ற நாட்களிலே தாயும் செய்யுமாக நீர் பிரித்தெடுத்து உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக எங்களுடைய வாழ்க்கையில அன்பு குடும்பத்தாருடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும்படியாக மகிமையாக நீர் ஆண்டவரே பாதுகாத்தபடினாலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து அன்பு குட்டி மகனையும் அன்பு தாயாரையும் நீர் பாதுகாத்து வேண்டிய எல்லா சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து தேவனை நீர் வழி நடத்தி அருள வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அதே போல் அன்பு முத்துராஜையாக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தாருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட பலவீனங்கள்லேருந்து தேவன் ஒவ்வொரு நாளும் தாங்கி ஏங்கி தப்புவித்து நீர் தந்து வருகிற சுகபலத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து பரிபூர்ண பலத்தை தந்தருளும். சரீரத்தில் பலவீனங்கள் இருந்த எல்லா பகுதிகளையும் நீர் மாற்றி உம்முடைய பலத்தினாலே நீர் நிரப்பி அருளும். ஆண்டவரே, மனபலத்தை நீர் தொடர்ந்து தந்து தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு பிரியமாக தொடர்ந்து செயல்படுவதற்கு தேவரே நீர் கிருபை தந்தரல வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். உம்மில் இருக்கிற விசுவாசம், உம்மில் இருக்கிற நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் நீர் அதிகரிக்க செய்து தொடர்ந்து நீர் வழிநடத்தி அருள வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் யாவரும் உடைய கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து சாட்சிகளாக ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க, ஒளி வீசுகிறவர்களாக ஜீவிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்தி வருகிறவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ பிரசாவப்படுத்த தேவரீர் கிருபை செய்தாலும் தாழ்த்தி உடைய கருத்துக்களாக அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தை முன்பாக ஒரே ஒரு பாடல் நான் பாடுவோம். வருஷ சாமுக்கில் 148வது பாடலை நான் பாடுவோம். அடைக்கலமே உமது அடிமைதானே ஆர்ப்பரிப்பேனே அகமடைந்த இந்த பாடலை நாம் உற்சாகமாக நாம் பாடுவோம். சாங் நம்பர் 148. அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே சுத்தரே உம் செய்கைகள்
செய்கைகள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே. சுத்தரே உம் செய்கைகள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே. பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. ஆடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தனில் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்று போதித்து நடத்துபவரே. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே. நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. ஆடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே அங்கமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ. கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ. கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குளிர் விழாதபடி காத்து கொண்டீரே. அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே. சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே. சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஒரு நிமிடம் நம்முடைய வாழ்க்கை நாம் அல்லவா, எத்தனையோ விதமான சோதனைகள், போராட்டங்கள், வியாதிகள், கலக்கங்கள் எல்லாவற்றும் மத்தியிலும் ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறவராகவே இருந்தார் அல்லவா. ஆமென் ஆமென். எல்லாவற்றையும் நமக்காக மாறுதலாக மாற்றி முடித்தார் அல்லவா. எத்தனையோ முறைகள் நாம் மீண்டும் மீண்டும் பாவங்களை விழுந்தோம் அல்லவா. ஆனாலும் பாவங்களை பாராதென்னை அவர் பற்றி கொண்டாரே. சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி நமக்கு ஒரு சுத்த உள்ளத்தை தந்தாரே. மீண்டும் இந்த கடைசி ஸ்டான்ஸாவை நாம் படிப்போமா? பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே. சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே. சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே.
உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆடை களமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீங்கள் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, கடந்த வந்த 5 மாதங்கள் கர்த்தாவே அப்பா நீங்கள் கர்த்தாவே இந்த ஆண்டை துவக்கும் போது கர்த்தாவே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமல் இருக்கும் என்று அப்பா எங்களை வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆரம்பித்து வைத்த தேவன் அப்பா இந்த 6வது மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கிருபை நாளே சூழ்ந்து உண்ணீங்க. நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் கர்த்தாவே அப்பா வாழ்க்கை கடந்து பார்க்கும்போது கர்த்தாவே எல்லாவற்றும் கர்த்தாவே நீங்கள் போதுமானவராக இருந்தீங்கப்பா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இன்று கூட கர்த்தாவே அப்படி கிருபை நாளை கர்த்தாவே ஜெமிக்கு கர்த்தாவே அப்பா நீங்கள் கர்த்தாவே பிரசவத்தை கொடுத்து கர்த்தாவே தாயின் செய்யுங்கத்தை பிரித்து எடுத்து கர்த்தாவே உங்களுடைய கிருபை நாளை முடிச்சு விட்டுனீங்க ராஜா. அதற்காக நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே ஜனைக்காக கர்த்தாவே நாங்கள் ஜெபம் பண்ணோம்ப்பா. ஆம் கர்த்தாவே நீங்கள் கர்த்தாவே நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் கர்த்தாவே எங்களுக்கு செவி கொடுத்தீங்க ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. இப்போ கர்த்தாவே அடுத்த டெஸ்ட் போகும்போது கர்த்தாவே ஹல்லேலூயா எல்லாம் கர்த்தாவே ஒன்றும் இல்லை என்று கர்த்தாவே மெடிக்கல் ரிப்போர்ட் வர நீங்கள் கிருபை செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய அதிசயமான கரம் கர்த்தாவே இடைப்படுவதை கர்த்தாவே திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா நீங்கள் எங்களுக்கு கர்த்தாவே அப்பா காண்பிக்க போறீங்க. அதற்காக நன்றி ராஜா. விசேஷமாக கர்த்தாவே முத்துராஜா பிரதரை கர்த்தாவே அப்பா எவ்வளோ நாட்களுக்கு பிறகு கர்த்தாவே திருச்சபை கூட்டிக் கொண்டு வந்தீங்கப்பா. இதுவும் உங்களுடைய கரம் தான்ப்பா செய்தது. ஹல்லேலூயா. அந்த பலவீனத்தில் கர்த்தாவே பலம் பரிபூர்ணமாக விளங்கினது. அதற்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொருடைய காரியத்தை கர்த்தாவே வாழ்க்கையிலும் நீங்கள் செய்த மகத்தான காரியங்களுக்காக அப்பா எண்ணற்ற அப்பா அதிசயங்களுக்காக அற்புதங்களுக்காக கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்தி செய்கிறோம்ப்பா. அப்பா அடுத்த 20 நிமிடம் கர்த்தாவே எங்களோடு கூட இடம் கட்டுப்படுங்க. எப்போ உங்களுக்கு என்ன நாம் என்ன வசனத்தை இங்கே வைத்துக்கணும் கர்த்தாவே அப்பா மகனோடு கூட நீங்கள் எங்களுக்கு இடைப்படுங்க ராஜா. மகன் மறைத்து நீங்கள் வல்லமையாக வெளிப்படுங்க அப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் சேர்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெரிஞ்சிருக்கணும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதிநேச்ச நாமத்தினாலே ஒரு விசையாக தேவனை ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்துக்குள்ளாக வந்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். கிருபையாக தேவன் நம்மை வழி நடத்தி 5 மாதங்களை கடக்கவும் இந்த 6வது மாதத்தின் 2வது வாரத்திற்குள்ளாக கடந்து வரவும் தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற எல்லா கிருபைகளில் எண்ணி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னொரு புதிய கல்வி ஆண்டின் துவக்கத்திற்குள்ளாக நாம் என்ன செய்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். ஜூன் மாதத்தின் சிறப்பான அம்சம் என்றால் கல்வி ஆண்டின் தொடக்கம். விடுமுறை காலங்கள் நிறைவேறி உற்சாகமான சந்தோஷமான காலங்கள் நிறைவேறி தொடர்ந்து பணிகளுக்குள்ளாக பிள்ளைகள் படிப்புக்குள்ளாக அகாடமிக்குள்ளாக கடந்து செல்கிற ஒரு காலங்களாக இருக்கிறது. போன ஸ்டாண்டர்ட்லேருந்து அடுத்த ஸ்டாண்டர்டுக்குள்ளாக நம்மளுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ப்ரமோட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ரிப்போர்ட் கார்டில் என்ன வரும், ப்ரொமோட்டட் டு ஸ்டாண்டர்ட் 2, ஸ்டாண்டர்ட் 3 அப்படின்ட்டு என்ன செய்யும் வரும். அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாமும் ப்ரமோட் பண்ணப்படுவதற்கு தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார், அழைக்கிறவராக இருக்கிறார். ஒரு புதிய தருணத்திற்குள்ளாக ஒரு புதிய காலங்களுக்குள்ளாக நாம் வரும்போது ஆண்டவருக்குள்ளாக தொடர்ந்து வளர்வதற்கு தேவன் நமக்கு என்ன செய்வாராக, நல்ல கிருபைகளை தந்தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக ஆண்டவரை ஆராதிப்பதிலும் உற்சாகமாக ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்பதிலும் ஆண்டவரை சார்ந்து இருப்பதிலும் விசேஷமாக ஒரு தனிப்பட்ட உறவிலே ஆண்டவருக்குள்ளாக வளர்வதற்கு தேவன் என்ன செய்வாராக, நம் அனைவருக்கும் கிருபை தந்தருள்வாராக. உங்களோடு இன்னொரு காலம் ஊழியம் செய்வதற்கு எனக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார், வாய்ப்பை தந்திருக்கிறார். அதை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு தனிப்பட்ட ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற உறவிலே ஒவ்வொரு நாளும் வளரும்படியான பாக்கியத்தை தேவன் என்ன செய்வாராக, தந்தருள்வாராக. அப்போஸ்தலராகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக தேறினவர்களாக நிறுத்தும்படியாக, கிறிஸ்துவுக்குள்ளாக தேறினவர்களாக நிறுத்தும்படியாக எல்லா பிரயாசத்தையும் நான் என்ன செய்தப்பட்டேன். நான் அந்த வசனத்தை கொண்டு வந்தேன், நான் வந்தேன், பல காரியங்களை செஞ்சேன். ஆனால் என்னுடைய நோக்கம் எல்லாமே என்னவாக இருந்தது, கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை தேறினவர்களாக நிறுத்தும்படியாக. நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய கூடுகையின் நோக்கமும்
ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நாம் கூடும்போதும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் தேடினவர்களாக ஒவ்வொரு நாளும் வளர்கிறவர்களாக காணப்படுவதற்கு தேவன் என்ன செய்வாராக, நமக்கு நல்ல கிருபைகளை என்ன செய்வாராக, தந்தருள்வாராக. தவறாமல் நீங்கள் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக, ஜபங்களிலே கலந்து கொள்ளும்படியாக, ஐக்கியங்களிலே கலந்து கொள்ளும்படியாக ஒரு விசையாக உங்களை என்ன செய்கிறோம், உற்சாகப்படுத்துகிறோம். சரியான நேரத்துக்கு என்ன செய்யுங்க, ஆலயத்துக்கு வரும்படியாக உங்களை அன்போடு ஒரு விசையாக என்ன செய்கிறோம், ஞாபகப்படுத்துகிறோம். அதனுடைய ஆசீர்வாதம் பெரிதாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது The church shares in Christ authority to heal sickness and sin. பலவீனங்கள், பாடுகள், பலவிதமான கஷ்டங்களினாலும் பாவங்களினாலும் தவிக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக திருச்சபைக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரா, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா. The church shares the authority. தேவனிடத்தில் இருக்கிற அந்த அதிகாரத்தின் பங்காளர்களாக நாம் என்ன செய்கிறோமா, காணப்படுகிறோமா. எதற்காக? பலவீனப்பட்டவர்கள், பாவத்திலே மாண்டிட்டு இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறாரா, ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரா. அல்லேலூயா. இப்போ பாதிக்கப்பட்டவர்கள், பாவத்தில் இருக்கிறவர்கள், பலவீனத்தில் இருக்கிறவர்கள், அல்லது பலவிதமான சரீர பலவீனங்களாக இருக்கட்டும், மன பலவீனங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக தங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிருக்கிறவர்கள், பலவிதமான சூழ்நிலையில தத்தளிக்கிறவர்கள், யாவரையும் பார்க்கும்போது இது ஏன் அவர்களுக்கு நடந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எப்பொழுதுமே என்ன செய்யும், இருக்கும். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது நல்லா தான் என்ன செய்யும், இருக்கும். ஆனால் திடீர்னுட்டு ஒரு பலவீனம் நம்மளை வந்து அண்டிட்டு அப்படின்னா நிறைய கேள்விகள் நமக்கு என்ன செய்யும், நமக்குள்ளாக வருகிறதாக என்ன செய்து இருக்கிறது. அப்போ ஒரு பலவீனமானது எதற்காக வருகிறது? ஒருவேளை பல காரணங்கள் இருந்தாலும் வேதத்தின்படியாக சில காரணங்களை கூறணும் அப்படின்னா, முதலாவது காரியமாக தேவனுடைய நியாய தீர்ப்பா என்ன செய்யலாம், இருக்கலாம். தேவன் என்ன செய்கிறார், நம்மை நேசிக்கிறபடினாலே அவர் நம்மை நியாயம் தீர்க்கிறவராகவும் இருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பானது நம்மை ஒரு விசையாக அவருடைய சமூகத்துக்குள்ளாக என்ன செய்கிறதாக இருக்கிறது, திருப்புகிறதாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு நிமித்தமாக சில பலவீனங்கள், பாதிப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம், வரலாம். சில நேரங்களிலே சத்ருவானவனுடைய போராட்டமாக என்ன செய்யலாம், காணப்படலாம். சத்ருவானவனுடைய போராட்டம், சத்ருவானவன் நம்ம என்ன செய்யலாம், பலவீனப்படுத்தலாம். சத்ருவானவன் சில நேரங்களிலே நம்மை சில காரியங்கள்லேருந்து தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் ஒரு நாளும் நாம் சத்ருவானவனால் ஆளப்படுவது கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. பிசாசு நமக்குள்ளாக வருவதற்கு எந்த வாய்ப்புமே வேதத்தின்படி கிடையவே கிடையாது. எதுக்கு கிடையாது, எதுக்கு கிடையாது, எதுக்கு கிடையாது? ஏன்னால் நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியும் சாத்தானும் ஒரே இடத்துல என்ன செய்ய முடியாது, ஒரே இடத்துல என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. அப்போ நமக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் அது நமக்கு வெளிப்புறமான பாதிப்பு மாத்திரமே தான் என்ன செய்யுது, இருக்கிறதாக காணப்படுகிறது. அப்போ அது நிமித்தமாக சில பலவீனங்களில் நாம் என்ன செய்கிறோம், கடந்து வருகிறவர்களாக இருக்கலாம். சில நேரங்களிலே பாவத்தின் நிமித்தமாகவும் பாவத்தின் விளைவு நிமித்தமாகவும் பலவீனத்திற்குள்ளாக நாம் என்ன செய்கிறோம், கடந்து வருகிறவர்களாக இருக்கிறோம். பழைய காலத்தில் செய்த பாவத்தின் நிமித்தமாக அதன் விளைவுகளை சந்திக்கிற தருணங்கள். ஒரு காலத்தில் நான் என்ன செய்தா அப்படி தான் இருந்தேன். ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக வந்த பின்பதாக அந்த பாவத்தை நான் என்ன செய்யலை. ஆனால் பாவம் செஞ்சதுனால அதற்கான விளைவை நாம் என்ன தான் செஞ்சாகணும், சந்திச்சு தான் ஆகணும். அந்த விளைவை சந்திக்கும் போது நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், பலவீனப்படுகிறவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் தேவன் நம்மை சோதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம என்ன செய்கிறார், சோதித்து பார்க்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய விசுவாசத்தை என்ன செய்கிறவராக இருக்கிறார், கொஞ்சம் வரிசை பார்த்து இது உண்மையான தங்கமா அப்படின்ட்டு என்ன செய்கிறார், ஒரு விசையாக என்ன செய்கிறார், பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போ சில நேரங்களில் அதிகமாக காத்திருக்கிற வேண்டிய சூழ்நிலை என்ன செய்கிறது, வருகிறது. சில நாட்களில் அநேக நேரங்களில் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரே காரியங்களை விண்ணப்பமிட்டு மண்டியிட்டு பலவிதமான போராட்டங்களை கடந்து வருகிற காலங்களும் நமக்கு என்ன செய்து வருகிறதாக இருக்கிறது. சில பாடுகள் நமக்கு தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகும்படியாக தேவன் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது இது எதனால உண்டாயிட்டு, இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா? அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பதில் சொல்கிறார், யார் செய்த பாவமோ இல்லை, இது தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக இவன் என்ன செய்திருக்கிறான், குருடனாக பிறந்திருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்துவானவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். சில நேரங்களில் எதற்காக பலவீனங்கள் ஏற்படுகிறது, பாவங்கள் அல்லது பலவீனங்கள் போராட்டங்கள் ஏற்படுகிறது என்றால், நாம் வாழ்கிற ஒரு பூமியானது
ஒரு பாவமுள்ள பூமியாக என்ன செய்து இருக்கு. சபிக்கப்பட்ட ஒரு பூமியாக என்ன செய்து, அந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடினாலே பூமியானது சபிக்கப்பட்டதாக என்ன செய்து இருக்கு. தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். ஆனால் பூமி சபிக்கப்பட்டதாக காணப்படுகிறது நிமித்தமாக நான் ஒன்றுமே செய்யலைனாலும் சில நேரங்களில் பாதிப்புக்குள்ளாக என்ன செய்வோம்? கடந்து போகிறவர்களாக இருப்போம். எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரங்க, நான் சிறிய வயசுல இருக்கும்போது எத்தனையோ பெரிய ஊழியக்காரங்க, வல்லமையாக ஆண்டவருடைய வார்த்தையை போதித்தவர்கள், அநேகரை ஆண்டவருக்குள்ளாக நடத்தினவர்கள், சில நோயினாலே என்ன செய்தார்கள்? மாண்டு போனவர்களாக, மரித்து போனவர்களாக, அதிக கஷ்டப்பட்டவர்களாக என்ன செஞ்சாங்க? காணப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்போ யோசித்து பார்க்கும்போது எதற்கு இது உண்டாயிட்டு? ஐயோ, ஆண்டவருக்கு எவ்வளோ பிரியமாக இருக்கிறாங்க இவங்க, எவ்வளோ காரியங்கள் ஆண்டவருக்காக செய்கிறாங்களே, ஆனாலும் எப்படி இவர்களுக்கு இது நிகழ்ந்தது என்றால், பூமியில் என்ன இருக்கிறது? பாவம். பூமியானது சபிக்கப்பட்டது நிமித்தமாக நம்ம ஒன்றுமே செய்யலைனாலும் என்ன செய்யுது? நேராக தான் வண்டி ஓட்டிட்டு போவான். நான் எதிர்க்க வந்து அடிச்சிட்டேன் அப்படின்னா யாருமே என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே. அதுதான் பூமிக்குண்டான ஒரு சாபமாக இருக்கிறது. அது ஒரு பாவமாக என்ன செய்கிறது? காணப்படுகிறதாக இருக்கிறது. அப்போ இந்த காரியங்கள் நிமித்தமாக நமக்கு என்ன உண்டாகிறதாக இருக்கிறது? இந்த சில காரணங்களால், சில நேரங்களில் எதிர்க்க அப்படின்ட்டு சொல்லக்கூடாத காரணங்களாகவும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்போ இந்த பலவீனங்களினால, பாடுகளினாலே, கஷ்டங்களினாலே பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி விடுதலை பெறலாம்? எது நிமித்தமாக விடுதலை பெறலாம்? எப்படியாக நாம் விடுதலையை கண்டுகொள்ளலாம்? அடுத்தவர்களுக்கு இந்த விடுதலையை கொடுக்கலாம் என்று பார்த்தோம் அப்படின்னா, எப்படி விடுதலை கொடுக்கலாம்? அல்லது எப்படி நாம் விடுதலையை கொண்டு வரலாம்? ஆண்டவருக்குள்ளாக நாம் தொடர்ந்து விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படும் போது அந்த விடுதலை நமக்கு என்ன செய்கிறது? வருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சரீரத்தில் பலவீனம் ஆயிட்டு அப்படின்னா அந்த பலவீனத்தை போக்குறது யார் அப்படின்ட்டு நம்ம உலகத்தில் அநேக பேர்களை நம்ம என்ன செய்கிறோம்? நாடுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த காலங்களிலே ரொம்ப ஈஸியான சொல்யூஷன்லாம் நமக்கு நிறையா என்ன செய்கிறோம்? தேடி ஓடி போகிறவர்களாக இருக்கிறோம். ஏதாவது ஒரு பலவீனம் எங்கே சுகம் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு சுகமளிக்கும் கூட்டத்தில் நமக்கு என்ன கிடைச்சிராதா? ஒரு சுகம் கிடைச்சிராதா என்று ஆர்வமாக என்ன செய்வோம்? கடந்து போகிறவர்களாக இருப்போம். இந்த பாடிலிருந்து, இந்த கடனிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு ஏதாவது ஒரு கூட்டத்திற்கு நான் சென்றேன் என்றால் எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று என்ன செய்வோம்? ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஓடும்போது தேவனிடத்தில் நமக்கு விசுவாசம் இருந்ததென்றால் தேவன் நிச்சயமாக நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? விடுதலையை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விடுதலையை அவர் திருச்சபையிலே வைத்திருக்கிறார், ஆலயமாகிய நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அந்த விடுதலையை நாம் பிரதிபலிக்கும்படியான பாக்கியத்தையும் அதிகாரத்தையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தேவன் தந்திருக்கிறவராக இருக்கிறார். வாசி கேட்ட முதலாவது வேத பகுதி செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முதல் இந்த தீர்க்கதரிசியானவன் எப்படியான ஒரு சுகத்தை, எப்படியான ஒரு விடுதலையை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை இங்கு கூறியிருக்கிறார் என்பதை குறித்து மாத்திரம் இந்த நாளிலே சுருக்கமாக தியானிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். செப்பனியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், பக்கம் 1809 பக்கம். இந்த செப்பனியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். எந்த ராஜாவின் காலத்தில் இவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறார்? எந்த ராஜாவின் காலத்தில்? வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமோனின் புத்திரன் ஆகிய யோசியா என்கிற யூதா ராஜாவின் நாட்களிலே, இவர் யாராக இருக்கிறாரா? யோசியா என்கிற யூதா ராஜாவினுடைய நாட்களிலே. சரி, ஓகே. அப்போ இவர் யாராக இருக்கிறார்? அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். இப்போ இஸ்ரவேலை ஆழ்ந்த 3 ராஜாக்கள் யாரு? 3 ராஜாக்கள், சமஸ்த இஸ்ரவேலை ஆழ்ந்த 3 ராஜாக்கள் யாரு? முதலாவது ராஜா, இஸ்ரவேலை ஆழ்ந்த முதலாவது ராஜா சவுல். அதற்கு பின்பதாக தாவீது. அதற்கு பின்பதாக வருது, இங்கே வேற வருதானா? வெளியே என்ன செய்ய மாட்டேங்கு? வர மாட்டேங்கு. சமஸ்த இஸ்ரவேல். அப்படின்னா யுனைடெட் இஸ்ரவேல் ஒன்றாக இருக்கும்போது ஆழ்ந்த 3 ராஜாக்கள் யாரு தான்? சவுல், தாவீது. அதற்கு பின்பதாக சரி, சாலமோனுக்கு பின்பதாக என்ன நடந்துச்சு? ராஜ்யம் 2ஆக 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரம் 2ஆக என்ன செஞ்சிச்சு? பிரிஞ்சிச்சு. 10 கோத்திரம் இஸ்ரவேலாகவும் 2 கோத்திரம் யூதாவாகவும் என்ன செய்தது? பிரிந்து காணப்பட்டதாக இருந்துச்சு. இப்போ இஸ்ரவேலுக்கு வேற ராஜா, யூதாவுக்கு வேற ராஜாவாக செயல்பட்டு கொண்டிருந்த தேசமாக காணப்பட்டது. இப்போ இஸ்ரவேலின் ராஜாக்கள் யாவருமே தேவனுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? செயல்பட்டாங்க. தேவனுக்கு விரோதமாக தேவன் கொடுத்திருக்கிற உடன்படிக்கைகள், தேவன் கொடுத்திருக்கிற நியாயப்பிரமாணங்கள், தேவன் சொல்லியிருக்கிற கட்டளைகள் எல்லாவற்றையும் மீறி விசேஷமாக அந்நிய தேவர்களை அவர்கள் என்ன செஞ்சாங்க? வணங்க
ஆரம்பித்தார்கள். அந்நிய தேவர்களை, அவர்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, அந்த என்னென்ன வேண்டுதல்லாம் இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல அவர்கள் தேவர்களை என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, வணங்கி கொண்டே இருந்தவர்களாக இருக்கிறாங்க. மழை பெய்யணும்னா அதுக்கு ஒரு தெய்வம், கற்பத்தின் கனி வேணும்னா அதுக்கு ஒரு தெய்வம், வயலிலே நல்ல தானியம் நல்ல விளையணும் அப்படின்னா அதற்கு ஒரு தனியான தெய்வம். ஆனால் முதலாவது கட்டளை என்ன கூடப்பட்டிருக்கிறது, உன் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் ஒருவரே கர்த்தர், அவரை அண்டி வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, சேவிக்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாது, வேற எந்த விக்கிரத்தையும் என்ன செய்யக்கூடாது, உண்டாக்கவே கூடாது. ஆனால் இந்த இஸ்ரவேலின் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, இப்படி கீழ்ப்படியாம நடந்தபடினாலே அசிரியர்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்க, மேற்கொண்டு போனவர்களாக என்ன செஞ்சாங்க, காணப்பட்டார்கள். இதை எங்க வாசிக்கலாம், 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன செய்யலாம், வாசிக்கலாம். இப்போ இஸ்ரவேல் என்ன செஞ்சுட்டு அசிரியர்களால கைப்பற்றப்பட்டதாக இருக்கிறது. இப்போ யூதாவுக்கு வரும்போது சில ராஜாக்கள் நல்லவர்களாகவும் சில ராஜாக்கள் தீமைகளை செய்கிறவர்களாகவும் என்ன செஞ்சாங்க, காணப்பட்டார்கள். அதுல இந்த யோசியா என்கிற இந்த ராஜா ஒரு பெரிய சீர்திருத்தத்தை என்ன செய்தார், கொண்டு வந்தார். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இவரை குறித்ததான காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அங்க பாகால்களை வணங்கி கொண்டிருந்தார்கள், அஸ்ரோத்களை என்ன செஞ்சார்கள், அந்நிய தேவர்களை உண்டாக்கி வணங்கி கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியிலே இந்த ராஜாவானவர் போய் இந்த எல்லா தேவர்களையும் விலக்கி இந்த தேவனுடைய பிரமாணங்களை மீண்டுமாக பிரமாணங்களை கீழ்ப்படியும்படியாக நியாயப்பிரமாணத்தை பின்பற்றும்படியாக அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவர்களுக்கு கற்று நீங்களுக்கு தேவனுக்கு பிரியமாக செயல்படுங்கள் அப்படின்ட்டு என்ன செய்கிறார் இந்த யோசியா ராஜா என்ன செய்கிறார், தன்னுடைய ஜனங்களை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். இப்போ இந்த காலத்துல தான் வாழ்கிறது யாரு, இந்த செப்பனியா என்கிற தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், வாழ்கிறவராக இருக்கிறார். இந்த செப்பனியா தீர்க்கதரிசி இந்த யோசியாவினுடைய சீர்திருத்தங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார், மெய்யாகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். ஆனால் இந்த சீர்திருத்தத்திற்கு பின்பதாகவும் ஜனங்கள் என்ன செய்யல, மனம் திரும்பவில்லை. ஜனங்கள் என்ன செய்யல, மனம் திரும்பவில்லை. ஜனங்கள் என்ன செஞ்சார்கள், அவர்களுக்குள்ளாக இந்த அந்நிய தேவர்களை வணங்கும்படியான இந்த விக்கிரகத்தை வணங்கும்படியான ஒரு ஹேபிட் ஆனது அவர்களுக்குள்ளாக வந்தபடினாலே அதை விட்டு அவர்களால் விலகவே என்ன செய்யல முடியல. ஆகவே இந்த செப்பனியா தீர்க்கதரிசி அவர்களுக்கு நியாய தீர்ப்பை குறித்து, தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து அவர்களுக்கு என்ன செய்கிறார், எச்சரிக்கிறவராக என்ன செய்கிறார், காணப்படுகிறார். அப்போ 1வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது இந்த யூதாவின் ஜனங்கள் எப்படியாக கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்குள்ளாக கொண்டு செல்லப்படுவார்கள் என்கிறதை குறித்து அங்க என்ன செய்கிறார், கூறுகிறவராக இருக்கிறார். அந்த காலம் எப்படியாக இருக்குமா, 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை விட்டு எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு தேவன் என்ன செய்ய போகிறாரா, சங்காரம் பண்ண போகிறாராம். யாரும் தேவனை தேடாதவர்கள் அந்த பூமியில் என்ன செய்யக்கூடாதா, இருக்காதபடிக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன செய்யும், அங்க விளங்கும் அப்படின்ட்டு கூறுகிறார். அந்த நியாய தீர்ப்பு நாள் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த நாள் உக்கிரத்தினால், அது இக்கட்டும் இடுக்குமான நாள், அது அழிவும் பால்களிப்பும் உள்ள நாள், அது இருளும் அந்தகாரம் உள்ள நாள், அது மப்பும் எப்படியாக இருக்குமா, அந்த நாள் கொடூரமான நாளாக என்ன செய்யப்படும், காணப்படும். ஏனென்றால் தேவனை விட்டு விலகின யாவரையும் தேவன் என்ன செய்ய போகிறாராம், அர்த்தமாக்கி போட போகிறார் என்று இந்த தீர்க்கதரிசி நியாய தீர்ப்பை குறித்து அவர்களுக்கு எச்சரிக்கிறவனாக இருக்கிறார். அந்த நாள் என்ன செய்தது, நெருங்கினது. அந்த நாளுக்குள்ளாக அவர்கள் கடந்து வந்தார்கள். என்ன நடந்தது, பாபிலோனியர்கள் வந்தார்கள். பாபிலோனியர்கள் வந்து இந்த யூதாவின் ஜனங்களை என்ன செஞ்சாங்க, கை கொண்டு போனவர்களாக, இந்த யூதாவின் ஜனங்களை சிறையடிப்புக்குள்ளாக கொண்டு போனவர்களாக என்ன செஞ்சாங்க, காணப்பட்டார்கள். 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவர் சொல்லுகிறார், ஐயா யூதாவின் ஜனங்கள் மாத்திரம் இல்லை, யூதாவின் ஜனங்களை பிடிச்ச உடனே நீங்க நினைப்பீங்க ஏதோ இவங்க தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாவம் செஞ்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு மட்டும்தான் நியாய தீர்ப்புன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, அமோரியர்களுக்கும் சரி, மோகாபியர்களுக்கும் சரி, அசிரியர்களுக்கும் சரி, பிலிஸ்தியர்களுக்கும் சரி, சுற்றி இருக்கிற எல்லா தேசத்தின் ஜனங்கள் யார் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறார்களோ அவர்கள் தண்டனைக்குள்ளாக, பாதிப்புக்குள்ளாக, பலவிதமான பிரச்சனைக்குள்ளாக, கொடுமையான நாட்களுக்குள்ளாக என்ன செய்யப்படுவார்களா, கொண்டு செல்லப்படுவார்கள். ஆனால் இது எல்லாம் எதற்காக, இது எல்லாம் எதற்காக, இந்த காலங்கள் எதற்காக அப்படின்ட்டு சொல்லும்போது தான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்களுடைய பாஷையை சுத்தமான பாஷையாக. ஐயா, இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஜனங்கள் எல்லாரும் கூடி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படியாகவும். அவர்களுடைய பாஷை எப்படியாக மாறுமா? அவர்களுடைய பாஷை எப்படியாக மாறுமா? அல்லது ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது their lips, அவர்களுடைய உதடுகள் எப்படியாக மாறுமா? சுத்தமாக அப்படின்னா என்னது? தேவன் செய்த நன்மையை பாராட்டும்படியாக பரிசுத்தமுள்ள உதடுகளாக என்ன செய்யுமா? மாறி போகுமா? அதற்காகவே தேவன் என்ன செய்வாரா? நியாய தீர்ப்பை அவர்களுக்குள்ளாக என்ன செய்வாரா? கொண்டு வருவார். அப்போ அந்த நியாய தீர்ப்பானது ஜனங்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை என்ன செய்கிறதா? கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை குறித்து தான் இந்த 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை செப்பனியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? எழுதுகிறவராக இருக்கிறார். அப்போ ஒரு பாடின் வழியாக, ஒரு கஷ்டத்தின் வழியாக, ஒரு பலவிதமான பிரச்சனையின் வழியாக அல்லது பலவிதமான குழப்பங்களின் வழியாக நாம் கடந்து செல்லும் போது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு எவ்வாறாக நம்பிக்கை கொடுக்கிறார் என்றால், எவ்வாறாக தம்முடைய ஜனங்களை நடத்துகிறார் என்றால், இந்த 5 வசனங்கள் 6 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு என்ன செய்யவும் நன்றாக தெரிய வருகிறதாக இருக்கிறது. முதலாவது காரியமாக நாம் பாடல இருக்கும்போது என்ன செய்யணும் தெரியுமா? 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் என்ன செய்து மகிழ்ந்து. எப்போ மகிழ்ந்து களி கூறணும்? எப்போ நீ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில், பாடான ஒரு சூழ்நிலையில் பாட அனுபவித்திருக்கும்போது நீ என்ன செய்யணுமா? சீயோன் குமாரத்தி நீ என்ன செய்? கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே நீ ஆர்ப்பரி, எருசலேமின் குமாரத்தி நீ முழு. அல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியிலே தேவன் என்ன செய்கிறார்? என்னோடு இருக்கிறார். பாடின் மத்தியிலே தேவன் என்ன செய்கிறார்? என்னோடு இருக்கிறார். கலக்கத்தின் மத்தியிலே தேவன் என்ன செய்கிறார்? என்னோடு இருக்கிறார். அடுத்தது அவருடைய நாமம் கூறப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தமாக அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் என்ன செய்வாரா? கெம்பீரமாக களி கூறுவார். அல்லேலூயா. அவர் உன் நடுவே இருந்து, கர்த்தர் நம் நடுவே இருந்து கோணலான பாதைகள், தீமையான காரியங்கள், பலவீனங்கள், பாடுகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட என்ன செய்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை ஜனங்கள் நம்மோடு கூட இருந்தாலும் இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறது நமக்கு பெரிய சந்தோஷத்தை என்ன செய்கிறது? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் வல்லமை உள்ளவர், அவர் நம்மை ரட்சிப்பார். அவர் நம் பேரில் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? சந்தோஷித்து மகிழும்படியாக. என்னை குறித்து அவர் சந்தோஷப்படணும் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும்ட்டு அவர் ஆசைப்படுகிறாரா? நான் எல்லா சூழ்நிலையிலும் அவரை சார்ந்து இருக்கும்போது எனக்குள்ளாக தேவனுடைய சந்தோஷம் என்ன செய்கிறது? கடந்து வருகிறதாக இருக்கிறது. ஒருவேளை அநேக நேரங்களிலே ஏதாவது ஒரு கஷ்டங்களை நாம் சந்தித்தோம் என்றால் நமக்கு பெரிய பயங்கள் என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. நாளைக்கு என்ன ஆகும், நாளான் என்ன ஆகும், அடுத்த எதிர்காலங்கள் என்ன ஆகும், நாளை குறித்ததான பயங்கள், வருகிற காலங்களை குறித்ததான பயங்கள், ஐயோ இப்படி நடக்கலைன்னா இது ஆகுமோ அப்படின்ட்டு பலவிதமான தயக்கங்கள் இருக்கும்போது தேவன் கூறுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவே என்ன செய்கிறார்? நம் நடுவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். பலவீனப்படும் போது, கடினமான பாதைக்குள்ளாக நாம் கடந்து வரும்போது என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற வாக்குறுதியை ஒரு நாளும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்து விடக்கூடாது. அவர் என் பேரிலே மகிழ்ந்திருக்கும்படியாக, என் பேரிலே சந்தோஷிக்கும்படியாக என்னோடு கூட அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறபடினாலே எனக்கு உண்டான எந்த பலவீனத்தையும் தாண்டுவதற்கு தேவன் எனக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? பலத்தை தருகிறவராக இருக்கிறார். அப்போ முதலாவது காரியமாக தேவனை மகிமைப்படுத்துவது. 2வது காரியமாக அவருடைய வாக்குறுதிகளில் நாம் நம்பத்தக்கவர்களாக என்ன செய்யணும்? நாம் நிச்சயமாக நம்பிக்கை உள்ளவர்களாக காண செய்யணும். அப்படி இருக்கும்போது 3வது காரியம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
ஐயோ, அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை என்ன செய்வேன், சேர்த்துக்கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும். எந்த இடத்திலே கீழே நாம் விழுந்தோமோ, எந்த இடத்திலே நாம் பலவீனப்பட்டோமோ, எந்த இடத்திலே நாம் பாடை அனுபவித்தோமோ, அந்த இடத்திலேயே தேவன் நமக்கு என்னத்தை தருகிறவராக இருக்கிறார், கீர்த்தியையும். ஐயா, இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி? இஸ்ரவேல் என்கிற ஜனக்கூட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. இஸ்ரவேல் என்கிற ஜனக்கூட்டம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனக்கூட்டம், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனக்கூட்டம். தேவனை விட்டு விலகினபடினாலே அவர்களுக்குள்ளாக தண்டனை வரும்போது, அக்களித்து கொண்டு இருக்கும்போது தேவன் சொல்லுகிறார், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், நீங்கள் விழுந்து போயிட்டீங்க, நீங்கள் யாரும் இல்லை, தேவன் உங்களோடு கூட இல்லை, நீங்கள் பலவிதமான வெக்கச்சுக்குள்ளாகவும் பலவிதமான நிர்ணயக்குள்ளாகவும் நீங்கள் கடந்து சென்றீங்க அப்படின்ட்டு உங்களை கூறும்போது தேவன் கூறுகிறார், ஒரு காலத்திலே உங்களை மீண்டுமாக கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படியாக தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், நம்மளுடைய நிலைமைகளை திருப்புவதற்கு அவர் வல்லவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசையாக அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுமா, ஒரு விசையாக அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுமா. ஆண்டோடைய சமூகத்தில் தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். பாடுகளின் வழியாக, கஷ்டத்தின் வழியாக செல்லுகிற அனைவரையும் விடுதலை ஆக்குகிற ஒரு வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த விடுதலை எப்படி என்றால் தேவனை மகிமைப்படுத்தி, அந்த விடுதலை எப்படி என்றால் தேவனுடைய வாக்குறுதிகளை நாம் நம்பி, அந்த விடுதலை எப்படி என்றால் மீண்டும் அவர் நம்மை திருப்ப பண்ணுவார் என்கிற நிச்சயத்தோடு நாம் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மை அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் பாடுகள் இருக்கலாம், ஏதாகிலும் கஷ்டங்கள் இருக்கலாம், ஏதாகிலும் பலவீனங்கள் இருக்கலாம். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம் நம்மை சுற்றி கொண்டு வந்திருக்கிறது என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த பாவத்தின் நடுவாக நீர் என்னோடு கூட இருந்து எனக்கு இதிலிருந்து நீர் விடுதலை தந்தரலும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விஷயம் கேட்போம். என்னுடைய குடும்ப காரியங்கள் பல விதத்தில் பாதிக்கப்பட்டு, பலவிதமான பாதிப்புகளாக நான் சந்தித்து, வெக்கத்தையும் அவமானத்தையும் நிந்தனையும் பலவிதமான போராட்டங்களையும் நான் சந்தித்துள்ளேன் என்றால் ஆண்டவரே ஒரு விசையாக நீர் என்னோடு இருக்கிறீர் என்கிற விசுவாசத்தை உறுதிப்படுத்தி, இழந்தவைகள் ஆண்டவரே, வெக்கப்பட்டவைகள், நிந்தனைக்குள்ளாக கொண்டு போன ஒவ்வொரு பாதையும் நீர் ஒரு விசையாக எங்களுக்கு நீர் மாற்றி கீர்த்தியையும் புகழ்ச்சியும் எங்களுக்குள்ளாக நீர் வைத்தரல வேண்டும் என்று, எங்களை மேன்மைப்படுத்தி அருள வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை தனிமையான காரியங்கள், ஒருவேளை பலவிதமான பாதிப்புகள், எதிர்காலத்தை குறித்ததான பயங்கள், வருமானத்தை குறித்ததான பயங்கள், கடனை குறித்ததான பயங்கள், சரீர சுகபலனை குறித்ததான பயங்கள், திகில்கள் நமக்குள்ளாக இருந்தது என்றால் உன் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் ஒருபோது நம்மை விட்டு விலகுவதில்லை, ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை. இஸ்ரவேல் தேசத்தார், இஸ்ரவேல் என்கிற ஜனக்கூட்டத்திற்கு தேவன் வாக்குறுதியாக கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நிறைவேற்றினவராக இருக்கிறார். அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார், ஆறுதல் பெறும்படியாக, பலன் பெறும்படியாக, விடுதலை பெறும்படியாக, அந்த விடுதலையை அனுபவிக்கும்படியாக, அந்த விடுதலையை மற்றவர்களுக்கு பிரஸ்தாபப்படுத்தும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே ஒரு விசையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய உள்ளான இருதயங்களிலே இருக்கிற பாரங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடும் சுவாமி, எல்லாவற்றையும் நீக்கி போடும் ஆண்டவரே. ஒரு தேசத்திற்கு நீர் வாக்கு கொடுப்பதற்கு வல்லவராக இருந்தீர் என்றால் எங்களையும் ஆண்டவரே நீர் நடத்துவதற்கு எவ்வளோ வல்லவராக இருக்கிறீர். அவர் வல்லவர், அவர் ரட்சிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் என்று உடைய வார்த்தை கூறுவது போல ஆண்டவரே எங்களுடைய எல்லா பாடுகளிலிருந்தும், எங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து மீண்டுமாக மேன்மைகளை கட்டளையிட்டறல வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், நம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து மகிமையான பாத்திரங்களாக செயல்படுவதற்கு, தொடர்ந்து உமக்கு பிரியமாக செயல்படுவதற்கு, தொடர்ந்து எங்களுக்குள்ளாக அதிக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படியான ஆண்டவரே தருணங்களை நாங்கள் அதிகரித்துக் கொள்வதற்கு, உமக்கு பிரியமாக இருப்பதற்கு தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும்.
எங்களை தாழ்த்து உடைய பரிசுத்த கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. எங்கள் மத்தியிலே இப்போ